வாழ்க்கையிலும் அப்பா தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு, வேலைக்கு போகிற பிள்ளைகள் உண்டு, காடு வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு. எந்த வேலைகளை செய்தாலும் பிள்ளைகள் கை வைக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்கப்படும்படி செபிக்கிற கர்த்தர் ஹல்லேலூயா. இன்னும் பிள்ளைகள் அப்பா பழுகி பெருகும்படியாக, கீழாகாமல் மேலாகும்படியாக, வாழாகாமல் தலையாகும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் செழித்திருக்க தேவன் உதவி செய்வீராக. தேவனுடைய சொத்துக்கு ஹல்லேலூயா. எங்களுடைய கைகளை நாங்களே புசிக்கும்படியாக, எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் படி சமூகத்தில் போட்டு செபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதித்து பெருகப்படும்படி செபிக்கிற கர்த்தர் ஹல்லேலூயா. நீர் அப்படி சேர்க்க நன்றி. இன்று பேசப்படுகிற வார்த்தைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கும்படியாக இப்படி சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய கற்பனைகளும் கட்டளைகளும் தூய்மையும் அப்பா பரிசுத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் வெளிப்படும்படியாக, ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டும்படியாக இப்படி சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஐயா. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவின் நீர் வெளிப்படும்படியாக இப்படி சமூகத்தில் நோக்கி பார்க்கிறதாவே அவை நம்மளை பார்த்து நீர் பேசுறதுக்கு நன்றிகளை செலுத்துகிறதாவே. இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற அப்பா எல்லா கிரிகளையும், அந்த காலத்தில் கிரிகளையும் கேட்க கூடாதவரை அந்த புத்திகளை கொண்டு வந்து போடுகிற வசனத்தை கேட்க கூடாதவரை சிந்தனைகளை செலவழிக்கிற அந்த காலத்தின் கிரிகளை நசரேய இயேசுவின் நாமத்தில் சமைத்து கட்டி அப்புறப்படுத்துகிறவையா. நீரே வெளிப்படும், நீரே மகிமைப்படும், நீரே ராஜாவாக இருந்து எங்களோட பேசும்படியாக எங்களை நடத்தி செல்லும்படியாக உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். அன்பரத்தில் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் பிரேட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை வல்லமை நாளத்தின் சார்பாக அறிவிக்கிறேன். கர்த்தர் யாவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா சொல்லலாமா? இணைப்பில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரைக்கும் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருந்த தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம் மத்தியிலே உலாவும்படியால் ஜெபத்தோடு இருக்கும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபமில்லை என்றால் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் வளர முடியாது என்பது நமக்கு தெரிந்த உண்மை. நம்ம எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபத்தோடு இருங்கள். இது வானத்தில் இறங்கி வந்த ஒரு தேவதூதன் அல்ல, மனிதனாக நிற்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். இந்த வாயிலிருந்து தேவன் வார்த்தை பேச வேண்டும் என்றால் உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனத்தை ஆண்டவருடைய பாதத்திலே வாசிப்போம். ஆமென். உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவர் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையில் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே டச் பண்ணி விட்டு அப்படியே நம்ம பிரேயரில் கடந்து போனோம். நாம் இந்த வாரத்தில் அந்த வசனத்தை தான் மறுபடியும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக ஆயத்தமாய் கடந்து வந்திருக்கிறார். நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவதாக. எல்லா கண்களையும் அடைப்போமா? எல்லா கண்களையும் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெப சிந்தையோடு ஜெப தியானத்தோடு அவன் கர்த்தர் நம்மோடு பேசும் வண்ணமாக ஆண்டுடைய தயவு நம் மத்தியில் வெளிப்படும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு போதும் ஐயா. உடைய வார்த்தையை நான் கேட்கும்படியாக, உடைய சத்தத்தை நான் கேட்கும்படியாக என்னுடைய இருதயத்தை நீ திறக்காப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 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 என் சத்தத்தை நான் கேட்கட்டும் ஆண்டவரே. ஓ நீர் என்னோடு பேசுகிற ஒரு சத்தத்தை நான் கேட்கும்படியாக என்னுடைய இருதயம் திறக்கப்படுவதாக என்று சொல்றவங்க எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பதான் நான் சொன்ன தேவ பிள்ளையை ஜெபமில்லாத ஒரு வார்த்தை, அவன் தேவனுடைய கிரியில்லாத ஒரு
சத்தனாகவே இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசும் வண்ணமா அந்த வார்த்தை ஜீவனற்றவைகளாய் வெளிப்படாதபடி ஜீவனுள்ளதாய் நம் கரங்களை வந்து சேரும்படியா நம்ம இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை துணிக்க பார்க்கலாம். இருதயத்தின் ஆழத்தில் தேவனை துணிக்க பார்க்கலாம். உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை செய்யலாம். உம்மை விட எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ காலை நீங்க போதும், நீங்க போதும் ஆண்டவரே. நீர் எனக்கு இருந்தால் போதும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவன் நீதானையா, யாக்கோபின் தேவன் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவன் நீதானையா, ஈசாக்கின் தேவன் நீதானையா, யாக்கோபின் தேவன் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பையாலும் படைத்துக் கொண்டாலும் என்னை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பையாலும் படைத்துக் கொண்டாலும் என்னை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், அதை உண்டு பண்ணும் தேவன் நீருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், அதை உண்டு பண்ணும் தேவன் நீருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. சொல்லுள்ள இடங்களில் சேர்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. சொல்லுள்ள இடங்களில் சேர்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகின் மனிதனை எதிர்த்து வந்தாலும்,
என்பா நேசிக்கிற பிதாவும் கத்திரிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், எங்களை ஒன்றுக்குள்ள இருப்போம். நீர் பேசுவீரா என்னை தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அல்லேலூயா. வசனம் உன்னத பாட்டு புஸ்தகம் சாலமோனுடைய புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா தன்னுடைய காதலியா இருக்கிற சுனேமியானை குறித்து வர்ணித்து எழுதப்படுகிற ஒரு சம்பவமாக இந்த சரித்திரத்தை நமக்கு வாசிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சரித்திரம் எனக்கு வேண்டும், என்னுடைய சபை எழுச்சி உண்டாகும்படியாக, என்னுடைய சபையை நான் உருவாக்கும்படியாக இந்த லவ் ஸ்டோரி எனக்கு வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பினபடியாக 66 புஸ்தகம் அடங்கிய வேதாகமத்தில் ஒரு புஸ்தகமாய் இணைக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லலாமா? 66 புஸ்தகங்களில் ஒரு புஸ்தகமாக உன்னத பாட்டு புஸ்தகத்தை என் ஆவியானவர் இணைக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரியால் ஆண்டவர் சபையை நேசிப்பதையும், என் சபையை எப்படி நான் நேசிக்கிறேன், ஆமென், நான் அவர்களை விரும்புகிறேன் என்பதை அடையாளப்படுத்தும்படியாகத்தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை ஆமென் சரித்திரமாக தேவன் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் அநேகர் இந்த புஸ்தகத்தை தொடுவதில்லை, அநேகர் தொடர்விடுவதும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மாம்ச சிந்தனைகள் இதை வாசிப்பார்களானால் அநேக கவர்ச்சியான வார்த்தைகள் இதற்குள் அடங்கி இருக்கிறபடியாக அந்த வார்த்தைகள் அநேகர் விரும்பி வாசிப்பதில்லை, அநேகரை விரும்பி வாசிக்க துணிவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் எனக்கு வசனம் ரொம்ப பிடித்தமாக இருந்தபடியா, ஏனென்றால் வருகிற காலங்களில் ஆவிக்குரிய சபை ஒரு ஆண்டவரை நேசிக்கிற சபையால் மாற வேண்டும் என்கிற இறுதிய துடிப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பது இந்த வசனம் நம்மை உணர்த்துகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? வசனம் நம்மை உணர்த்தினபடியாகத்தான் இந்த வசனத்தை நாம் எடுக்க வேண்டியிருந்தது. 66 புஸ்தகங்களும் பரிசுத்த வேதாகமும் என்று எழுதப்பட்டிருக்குமானால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகமும் பரிசுத்த வேதாகமுமே. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆவியானவருடைய துணையோடு வாசிக்காத எந்த தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரனாலும் சபையானாலும் விழுந்து போவது நிச்சயம். அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு ஒவ்வொரு அபயங்களையும் தனித்தனியாக பேர் பேராக ஆவியானவரோடு இணைக்கிற வசனமாக நாம் பார்ப்போமானால் நானும் நீங்களும் ஆவிக்குரிய அனுபவத்தில் உங்களை மிஞ்சி போக ஒருவரும் இருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? வசனம் சொல்லுகிறது, அவன் சுனேமியான் சொல்லுகிறான், அவர்களை விட்டு நான் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு என் ஆத்தும நேசரை கண்டே. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் தூரம் என்று சொன்னால் அவன் இருக்கிற ஒரு பொசிஷனை நாம் நம்முடைய நினைவிலே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அவன் இருக்கிறதான இடத்தை முதலாவது நாம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். ஏன் இந்த மகள், இந்த சபை, இந்த தேவ பிள்ளை, இந்த எழுப்புதலுக்கான இந்த சபை ஏன் கொஞ்சம் தூரம் பயணம் செய்த உடனே அந்த நேசரை பார்க்க முடிந்தது, ஆவியானவரை பார்க்க முடிந்தது, சபையை தேவனை பார்க்க முடிந்தது என்பதை வேதாகமத்திலே வாசிப்போமானால் இயேசுவும் இந்த அடையாளத்தை அநேக முறை வெளிப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் எங்கேயும் போகல, ஆன்லைன்ல நான் போகல, உங்களோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? நான் இணைப்பில் இருக்கிறவர்கள் இணைப்பு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சபை தேவ பிள்ளைகள் எப்போதும் என் சபை பிள்ளைகள் தான். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அதனால் நீங்கள் அல்லேலூயா சொல்வதற்கு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தேவனாகிய கர்த்தர் சபையை உருவாக்கும்படியால் என் தேவன் அந்த ஆத்தும நேசரை கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் அவன் சுனேமியாளை சபைக்கு அடையாளமாகவும் கர்த்தர் வர்ணித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? சாலமோன் சுனேமியாளை அவன் தன்னுடைய மணவாட்டியாகவும் சாலமோன் மணவாளனாகவும் அதை சித்தரிக்கப்பட்டிருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் சாலமோன் ராஜாவை கிறிஸ்துவுக்கு
அடையாளமாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பேசிக்கொண்டே போனால் நேரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். அல்லேலூயா. இயேசு இந்த இடத்திலே அநேக முறை நீங்கள் விட்டு வந்தால்தான், அவை புறப்பட்டு சென்றால்தான், நீங்கள் இதை கடந்தால்தான், நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றால்தான் அவை ஒரு வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்று கர்த்தர் அநேக முறை சொல்லியிருக்கிறார். பாயிண்ட்டுக்கு நான் வர விரும்புகிறேன். வாசிகள் மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள். குருடர்களுக்கு வழிகாட்டினால் 2 பேர் என்ன செய்வார்கள்? குழியிலே விழுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இது எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், அவன் இயேசு தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் மூப்பர்களும் ஆண்டவரை சுற்றி வளைந்து கொண்டார்கள். வாசிக்க பார்க்கலாம். அந்த 2ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய சீஷர்கள் ஏன் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே ஏன் கற்பனைகளை மீறி நடக்கிறீர்கள்? போதும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சீஷர்கள் ஒரு திருமண வீடாகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் கூடி இருக்கிறார்கள். அது சபை திருவிழாவாகட்டும், ஆண்டு விழாவாகட்டும், ஏதோ ஒரு சூழலில் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கிற இடத்துல அவர்கள் போஜனம் பண்ணும்படியாக வரிசையாக உட்காரும் போது எல்லாருடைய இலையிலும் என்னப்படுகிறது? தண்ணி ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. தண்ணி ஊற்றினால் அவர்கள் கைகளை கழுவிதான் அந்த அடுத்த பரிமாற்றங்கள் அவை நடைபெறும். இவர்கள் என்ன செய்தார்கள்? பரவாயில்ல போட்டு அப்படின்னா. அல்லேலூயா. நாம் அநேக முறை திருமண வீடு பந்தியில் உட்கார்ந்து இருக்கும் போது இலை கிளீனா தானே இருக்கு, தண்ணி ஊட்டாட்டி என்ன, அப்படியே போ அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி சொல்லி அனுப்பின அந்த சந்தர்ப்பத்தை சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பரவாயில்ல, இந்த இலையும் நல்லா தான் இருக்கு, நீ அப்படியே அடுத்த இலையில போ அப்படின்னு சொன்ன உடனே தான் சீஷர்களை பார்த்த உடனே ஆட்டிடியூடுகள், அவருடைய செயல்பாடுகளை கண்ட உடனே பரிசேயர்களும் சதுசேயர்களும் கோபம் அடைந்தார்கள். அல்லேலூயா. கோபம் அடைந்தார், மூர்க்கம் அடைந்தார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணம் எங்களை கைகளில் தான் சாப்பிட சொல்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் எங்களை சுத்திகரித்த பிற்பாடுதான் சாப்பிட சொல்கிறார். ஏற்கனவே அவர்கள் வீடுகளிலே கை கழுவி குளித்து விட்டு ட்ரெஸ் பண்ணி என்ன செய்வாங்க? திருமண வீட்டுக்கு வந்திருப்பார்கள், அல்லது அல்லது ஆண்டு விழாவுக்கு வந்திருப்பார்கள், அல்லது சபை திருநாளுக்கு வந்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இதை ஒரு பிரமாணமாய் கையில் எடுத்து இவர்கள் செய்தது சரியல்ல அப்படின்னு சுட்டி காண்பிக்கும்படியாக பரிசேயர்கள் அவர்களை மோதிக்கொண்டிருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உள்ளிலிருந்து வெளியே வருவது மனிதன் என்று செய்யும், திட்டு படுத்தும். வெளியிலிருந்து உள்ளே போவது ஒன்றும் மனிதனை தீட்டுப்படுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இது தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது. இதை நீங்கள் நியாயப்பிரமாணமாக எடுத்துக்கொண்டால் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் அநேக முறை மீறி நடக்கிறீர்களே அப்படின்னா. அல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய கற்பனைகளை என்ன செய்கிறீங்க? மீறி நடக்கிறீர்கள். நான் அதை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் எப்போதும் நியாயப்பிரமாணங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். முதல் பாயிண்ட், பாரம்பரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களை விட்டு விலகி நடந்தால் நீ உன் ஆத்துமா நேசரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? நியாயப்பிரமாணம் இதுதான் ரைட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்பிரமாணத்தையே படித்துக் கொண்டிருப்போம். ஆனால்
இரண்டாவது பாயிண்ட்களை சொல்லும்போது உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வாசிக்க பார்க்கலாம். இரண்டாவதாக ஒரு அனுபவத்தை வாசிங்கள். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். அல்லேலூயா சொல்லலாம். இங்கே ஆண்டவர் பெத்தானியாவிற்கு போகிறதற்காக புறப்பட்டு போகிறார். அங்கே போகிறதற்கு முன்பதாக ஆண்டவர் ஓசன்னா ஞாயிறு என்று சொல்லப்படுகிற குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரை பவனியாக வரவேற்றுக் கொண்டே இருந்தார்கள். ஆரவாரம் இருந்தது. எல்லாரும் வரவேற்பு பயங்கரமாக இருந்தது. அல்லேலூயா சொல்லலாம். இந்த வரவேற்பின் மத்தியிலே ஆண்டவர் மிகுந்த சந்தோஷமாகவே இருந்தார். அல்லேலூயா சொல்லலாம். ஆனால் வசனம் வாசிக்க வாசிக்க அந்த இடத்துல வேதாகமத்தில் வாசிக்கும் போது அங்கே அநேகர் என்ன செய்தார்கள்? அற்புதங்களை கண்டு பிரமித்து போனார்கள். அதிசயங்களை கண்டு பிரமித்து போனார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சீஷர்களை பார்த்தவுடனே அவர்கள் பிரமித்து போய் நின்றார்கள். என்ன விஷயம் என்றால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பரிசுத்த நாள், ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாது? அற்புதங்களை செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அற்புதங்களை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது என்று அறிந்து அவர்களை விட்டு தேவன் பெத்தானியாவுக்கு போனார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அற்புதங்களை பார்க்கக்கூடாது, அதிசயங்களை பார்க்கக்கூடாது, புதிய புதிய நன்மைகளை பார்க்கக்கூடாது என்று அறிந்து தேவன் பெத்தானியாவுக்கு போகிறதை நமக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? உன்னத பாட்டு புஸ்தகத்திலே மறுபடியும் திரும்புகிறேன். தேவப்பிள்ளையை ஆண்டவர் ஏன் அந்த சுனேமியால் கொஞ்சம் தூரம் போனாள் என்றால் அவர் யாரை விட்டு விலகி போனாள் என்றால் காவல்காரர்களை விட்டு விலகி போனார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்கள். உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்கள். அவர் சொன்ன வார்த்தையினாலே என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தை திரிகிற காவலாளர்களை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர்கள் போர்வை எடுத்துக் கொண்டார்கள். என் நேசரை கண்டீர்களானால் போதும். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே வாசிக்கிற வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சுனேமித்தியால் என் நேசரை பார்க்க வேண்டும் என்று ஆசையா இருந்த நேரங்களிலே அவரை தடுத்தது யார் என்றால் காவல்காரர்கள் தடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? காவல்காரர்கள் அவரை என்ன செய்தார்கள்? வழிமறித்தார்கள். வழிமறித்த போது காவல்காரரிடத்தில் சுனேமியாள் கேட்கிறார், என் நேசரை கண்டீர்களா? அல்லேலூயா. என் நேசரை பார்த்தீர்களா? என் நேசரை வைத்த இடம் எங்க இருக்கிறது? அதை எனக்கு காண்பீங்கள் அப்படின்னு தேவன் சுனேமித்தியாள் கேட்கும் போது என் தேவன் அந்த இடத்துல வாசிக்கும் போது சுனேமியாள் சொல்லுகிறார், என் நேசரை பார்க்க வேண்டும், நான் அவரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. என் நேசரை காண்பீங்கள் அப்படின்னு சொன்னபோதுதான் அந்த காவலாளிகள் செய்த விஷயத்தை பாருங்கள். அவள் நேசரை பார்க்க கூடாது இருக்க அவளை காயப்படுத்தினார்கள், குற்றீராக்கினார்கள், போர்வையை கலைத்து விட்டார்கள். யூதருடைய பாரம்பரியத்தின்படி அவர்கள் போர்வையை தலை மேல போர்த்தி அப்படியே உலாவி வருவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இந்த போர்வையை அவர்கள் கலைந்து அவளை காயப்படுத்தி குற்றீராக்கி வழியிலே விட்டு போனார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவர்களிடத்திலே நாம் ஆண்டவரை பார்த்தீர்களா என்று கேட்டால் அவர்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பதில் கொடுக்க மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிறபடியா இந்த குருடர்கள் என்ன செய்யப்பட்டாமே இன்னொருத்தர் குருடர்களிடத்தை வழி கேட்கும் போது அவர் என்ன செய்ய மாட்டார்கள்? காண்பிக்க மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா.
இந்த சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே, நீங்க ஏன் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட உடனே நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாதம் செய்கிறார்கள், தர்க்கிக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் தான் உண்மையானது, நியாயப்பிரமாணம் தான் உண்மையானது என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள் என்னோடு பிதாவோடு அவர்கள் ஐக்கியம் இல்லாமல் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு வசனத்தை வாசிப்பார்களா? ஆமென். ஆதியாகமம் புத்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிகள். ஆதியாகமம் புத்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினாலும் மறுபடியும் தோண்டி தகப்பனார் அவர்களுக்கு பேரிட்டபடியே அவர்களுக்கு பேரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி நீரூற்றை கண்டார்கள். ஈசாக்குடைய மேய்ப்பரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் ஏசேக் என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். அவ்விடத்திலிருந்து மறுபடியும் பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் அந்த தேசத்தில் நாம் பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இங்கே ஆமென். ஈசாக்கை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது ஈசாக்கு சொல்லுகிறார், நான் அந்த கேராருடைய குமாரர்களை விட்டு என்ன செய்கிறேன்? விலகி போகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. விலகி போகிற ஒரு அனுபவம் என்று சொல்கிறது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாய் நாம் சிந்திக்க வேண்டும். விலகி போகிறது என்றால் மனிதர்களை விட்டோ நாம் இருக்கிற இடத்தை விட்டோ நம் உறவுகளை விட்டோ போகிற அனுபவம் அல்ல. அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிற இடத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், இருக்கிற இடத்திலேயே நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். அல்லேலூயா சொல்லாமா? நன்மையின் உறவிடங்களை நீ காண்பாய் என்று சொன்னவர். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி நாம் தேவனுடைய நன்மைக்காக காத்திருக்கும் போது இருக்கிற இடத்திலே நம்மை துரத்தி விடுகிற தேவன் அல்ல. இருக்கிற இடத்திலிருந்து அந்த மனிதனுடைய சுபாவங்களை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த இருப்பிடத்தை விட்டு நீ நகர்ந்து போ. வாக்குவாதம் செய்யாதே. சண்டைக்கு போகாதே, பிரச்சனைக்கு போகாதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை வார்னிங் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாம் திரும்பி சண்டைக்கு சச்சரவுகளுக்கெல்லாம் நாம் செவி சாய்ப்போமானால் தேவன் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபட்டு போகும் என்பது அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்காக ஆசீர்வாதங்களை அதே இடத்துல தான் வைத்திருக்கிறார். நீங்கள் நிற்கிற இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஈசாக்கை ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறார், அவர்கள் துறவை வெட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள், பலுகி பெருகினார்கள், நன்மையை பெற்றுக் கொண்டார்கள், விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள், ஆசீர்வாதங்கள் அவனுக்கு ஐஸ்வர்யமாக பெருகி இருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த ஐஸ்வர்யங்கள் பெருக பெருக சத்துருக்களும் அவனுக்கு என்ன செய்தார்கள்? பெருகினார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒரு தேவ பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருக்கும் போதே சத்துருக்களும் அதிகமாக பெருகிக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அந்த நடுவிலே தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம்
இருக்கிறவர்கள் சத்துருக்கள் அமலேக்கியர்கள் என்ன செய்தார்கள்? அதை தூத்து போட்டார், மூடிவிட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் ஒரு நன்மைக்கு ஆசீர்வாதங்களுக்கு முன்னேறி போகிற நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுப்பதற்காக அநேகர் வந்தாலும் மூடிவிட்டாலும், அல்லது சத்ருவாகட்டும், பிசாசாக இருக்கட்டும், பலவானின் வல்லமையாக இருக்கட்டும், எது நம்மை தூத்து போட்டாலும் அல்லேலூயா அதிலே வாக்குவாதம் செய்து நிற்காதபடி சற்று விலகி போவாயானால் அடுத்த துறவை நீ வெட்டுவதற்கு ஆயத்தமாவாய். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த துறவையும் நீ வெட்டுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். நீ சொல்லுவாய், நான் நேரத்துக்கு தானே வெட்டினேன், முந்தா நாளைக்கு தானே வெட்டினேன், அதுக்கு முன்னாடி தானே கிணறை தோண்டினேன், என்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது, என்னுடைய உழைப்புகள் எல்லாம் வீணாய் போய்விட்டது, என்னுடைய நன்மை எல்லாம் வீணாய் போய்விட்டது. சொல்ல வேண்டியதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த ஒரு கிணறை தோண்டுவதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த ஒரு கிணறை நீ தோண்ட அது ஒரு வேலை 10 நாள் ஆகலாம், 10 மாதம் ஆகலாம், ஒரு வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம். எத்தனை நாளானாலும் உன்னுடைய பிரயாசத்திற்கு பலனை நீ காணாமல் போவதே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அவர் 2வது கிணறை தோண்டும் போது அதற்கு சித்தனா என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பெயர் அழகாக இருந்தது, அந்த ஆசீர்வாதமும் அழகாக அவனை வழி நடத்துகிறது. ஆனால் அதையும் என்ன செய்தார்கள்? தூத்து போட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? 2 கிணறை தோண்டியும் தூத்து போட்ட ஈசாக்கு அஞ்சி போகவில்லை, பயப்படவில்லை. மறுபடியுமாய் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து 3வது ஒரு கிணறை தோண்டுகிறார். அந்த கிணறை தோண்டும் போது வாக்குவாதம் செய்ய ஒருவரும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? சண்டை போட ஒருவரும் இல்லை, அவர் எதிர்த்து நிற்க ஒருவரும் இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த கிணறை தோண்டும் போதும் ஆண்டவர் அவனுக்கு நீரூற்றை வர பண்ணினார். எங்க கை வச்சாலும் அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று தேவன் முன்னே வைத்திருப்பாரானா, உன்னை எழுப்பி இருப்பாரானா, அல்லேலூயா நிச்சயமாக ஆண்டவர் நீ பல நேரம் கிணறை தோண்டும் போது ஒரு நாள் சத்துருக்களே இல்லாமல் ஆண்டவரை பார்ப்பார். அல்லேலூயா அவர் கிணறை தோண்டுகிறார். அந்த கிணறுக்கு என்ன பேர் வைக்கிறார்? ரகபோத் என்று வைக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ரகபோத் என்றால் என் தேவன் தேசத்திலே இடம் உண்டாக்கி வர்த்திக்க செய்தார், பெருக பண்ணினார், நன்மையினால் பெருக பண்ணினார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ரகபோத் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் இடம் உண்டாக்கி பெருக பண்ணினார் என்றால் கடந்த 2 கிணறை தோண்டி கிடைத்த நீரூற்றுகளை காட்டிலும் அதிகமாக இந்த ரகபோத் கிணற்றிலே ஆண்டவர் நீரூற்றை உண்டு பண்ணினார். அல்லேலூயா சொல்லலாமா? இது யாருடைய வழி நடத்துதல்? முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வழி நடத்துதல். அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாம் என்ன செய்தான்? அவர்களுக்கு மெய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம். அல்லேலூயா சொல்லலாமா? அவர்களுக்கு மெய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருவாங்க. மெய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? ஒருவருக்கொருவர் சண்டை போடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த சண்டையில ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கும் லோத்துவின் மெய்ப்பர்களுக்கும் என்ன உண்டானது? வாக்குவாதம் உண்டானது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ வலப்புறம் போனால் இடப்புறம் போகிறேன், நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதத்தை மேற்கொள்ளாதபடி, சண்டைக்கு போகாதபடி, வாக்குவாதத்துக்கு வழிவகுக்காதபடி, நான் கர்த்தர் எனக்கு வறட்சியான தேசத்தை கொடுத்தார், அந்த தேசம் ஒரு நாள் நீரூற்றாய் மாறும். அல்லேலூயா. வறட்சியான தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார், அந்த தேசத்தில் ஒரு நாள் மழை பெய்யும். அல்லேலூயா. அந்த தேசத்தில் நீரூற்றுகள் உண்டாகும். பிரசங்கம் வேற வழியாய் போனது. இந்த வழியிலே நான் தேவனுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அழகான வார்த்தைகளை தேவன் தந்திருந்தார். ஆமென். வியாக்கியானம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் தேவ பிள்ளையே, நாம் ஒரு உச்ச சிநேகிதராகிய ஆத்துமா நேசருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள் அவன் வாக்குவாதத்தை நிற்கக்கூடாது, சண்டைக்கு நிற்கக்கூடாது. நீ ஒரு வழி போனா நான் ஒரு வழி போகிறேன், நீ இந்த வழி வந்தா நான் அந்த வழி போகிறேன் என்று சம்மதம் பெற்று நீ எடுத்த ஸ்டெப்புகள்
ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தரித்திரமா இருந்தாலும் சரி, பஞ்சம் நிறைந்ததா இருந்தாலும் சரி, வாழ்க்கைக்கு அது உகந்தது இல்லாத இருந்தாலும் சரி, நீ அதை செலக்ட் பண்ணுவாயானா உன் எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க செய்வார், நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லாமா? விடுதலையாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? தாவீது கூட ஒரு முறை இப்படி சொன்னான், ஆமென், நான் இந்த இடத்திலே ஆமென் சகோதரர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக தான் வந்தேன், நான் வேறு ஒன்றுக்கு வரவில்லை. உண்மைதான். ஆனா இதோ நிற்கிறானே இந்த கோலியாத், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அவர்கள் அவனை அதட்டினார்கள், நீ வந்த வேலையை பார்த்து போய் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவனுடைய தரிசன கண்கள் திறந்த போது அவன் பார்க்கிறான், அந்த கோலியாத்தை விடக்கூடாது, இந்த கோலியாத்தை முறியடிக்க வேண்டும், இந்த கோலியாத்தை எப்படியாவது அடிக்க வேண்டும் என்று ஒரு துடிப்போடு நின்ற போதுதான் அவன் சொல்லுகிறான், ஆமென், ஆமென், சந்தேகத்தையும் அவதூறுகளையும் ஆமென், ஆமென், ஒரு தைரியம் இல்லாத வார்த்தைகளையும் பேசிக் கொண்டிருக்கிறவர்களை விட்டு சற்று தூரம் போன பிற்பாடு அவன் சொல்லுகிறான், நான் 3 முறை இந்த சத்துருக்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன், கரடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன், ஆமென், சிங்கத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மை கர்த்தர் நம்மை அபியாசியப்படுத்தி, நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி கோலியாத்தை மீட்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போமா? கடைசியாக வசனத்தை மட்டும் வாசிப்போம். உன்னதப்பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன்னதப்பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்த உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அல்லேலூயா. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்த உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். எல்லா கண்களையும் அடைப்போமா? இந்த வசனத்தின்படி நம்மோடு பேசும்படியா எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்தும நேசரை நான் பார்க்க போகிறேன். என் ஆத்தும நேசர் என்னோடு இருக்கிறார், என் பக்கமாய் அவர் வந்திருக்கிறார், அவரை நான் பார்க்க ஆவலோடு இருக்கிறேன். என் நேசன் என்னுடையவர், நான் அவருடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி ஜெபிக்கலாம், சொல்லி ஜெபிக்கலாம். ஆமென். இவரை போல் ஒரு நேசர் நமக்கு இல்லை. இவரை நான் நேசிக்கத்தக்கவராக என் நேசர் இதோடு கூட உலாவுகிறார். என் பிரியமானவர், என் பிரியமானவர் என்று சொல்லி கர்த்தரை நேசிப்போமா? அவருடைய அன்பை பற்றிக் கொள்வோமா? அவருடைய அன்பை நிலைத்திருப்போமா? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணங்களை, பாரம்பரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நேசரை பார்க்க முடியாது, ஆத்தும நேசரை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களோடு கூட புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கும் போது அதை அள்ளத் தட்டுகிறவருடைய ஆமென் மேல கர்த்தருடைய பிரியங்கள் இருக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம். சற்று அந்த பக்கம் போய் உன்னுடைய வாழ்க்கையை துவங்குவாயானால் என் தேவன் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். பேதுரு வலைகளை விட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது என் தேவன் சொல்லுகிறார், நீ சற்று தள்ளி அவன் கொண்டு போ, உனக்கான ஆசீர்வாதங்கள் கடலிலே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடலிலே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இக்கரையில் இருந்து கொண்டு அவன் பழைய காரியங்களையும் சொல்லி அவன் வாழ்க்கையை புரட்டிக் கொண்டேனாதபடி என் தேவனுக்கு முன்னே போ என்று சொல்லுவாரானால் நீ மறுபடியும் உன் படகை தள்ளிக்கொண்டு முன்னே போ. நிச்சயமாக உனக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொன்ன இடத்தில் வைத்திருக்கிறார், சொன்ன இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கிற தேவ பிள்ளைகள் தங்களை தேடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்பிக்கை இருக்கிற தேவ பிள்ளைகள் தங்களை தேடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே எனக்கு தேவன் ஆசீர்வாதங்களை தருவார், நன்மையை தருவார், விடுதலையை தருவார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வலைகளை ஆமென், ஆமென், என்னுடைய வாழ்க்கையிலே வீண் அகப்படவில்லை என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையிலே வீண் அகப்படவில்லை என்று சொல்லி இந்த வலையை மாத்திரம் பார்த்து அதை சீர்படுத்தாதபடிக்கு இயேசு உன்னுடைய
ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை சோதரித்துக்கொள், நன்மையை சோதரித்துக்கொள், அதை விடுதலையை சோதரித்துக்கொள். உனக்கு ஆசீர்வாதம் தூரத்தில் வைக்கப்படவில்லை. உன்னுடைய ஆசீர்வாதம் பக்கமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. அவை உன்னை சுற்றி கூத்து போடுகிறவர்கள், சத்துருக்கள் பெருகி இருக்கிறபடியா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்கிற நபர்கள் உன்னை சுற்றி இருக்கிறபடியா, பாரம்பரியவாதிகள், முன்னோர்கள், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்யும் போது நீ குறிக்கப்பட்ட இடத்தை லட்சியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எழுந்து வா தேவ பிள்ளையே, எழுந்து தேவனை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. உனக்கான ஆசீர்வாதங்கள், உனக்கான நன்மைகளை ஆண்டவர் திறந்து உனக்கு ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர். நன்மையை திறந்து கொடுக்க போதுமானவர், நன்மையை திறந்து தர போதுமானவர், ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவர். சத்ருவின் கட்டைகளை உடைத்து, நன்மையின் கட்டுகளை உடைத்து தேவனை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் வசனா ஞாயிற்றுக்கிழமை அந்த தேவாலயத்தில் நின்ற ஜனங்கள் அவரை பரிகாசம் பண்ணினபடியால் திரும்பி எதையும் பேசாமல் அவர் அப்படியே புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போனார். பெத்தானியாவுக்கு போனால் அங்கே 3 பேர் இருக்கிறார்கள். ஒன்று மரியாள் இருக்கிறார், இன்னொன்று லாசர் இருக்கிறார். இவன் அற்புதங்களை காண ஜனங்கள் இருக்கிறார்கள். நீ முன்னேறி செல் தேவ பிள்ளையே, உன் ஸ்டெப்பை எடுத்து வை, முன்னேறி கடந்து போ. அங்கே உனக்கு ஆனவைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னோடு ஜெபிக்க, உன்னோடு ஆராதிக்க, உன்னோடு கர்த்தரை மகிமைப்படுத்த, உன் நன்மைக்கு பங்கு கொடுக்க, பொருள் கொடுக்க உன்னோடு இருப்பார்கள். ஜெபி தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை மகிமைப்படுத்து, நீ தேவனை உயர்த்து, நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, நீ தேவனை துதித்து கொண்டு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நீ மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனை தொடக்கம் முதல் இதுவரைக்கும் உடைய பிரசன்னம் இந்த நடுவில் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, வாழ்க்கையை தரங்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே, சிறுமை கட்ட காலங்களில் என் ஆண்டவர் மாற்றி என் பிள்ளைகளை பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மைகளை சுதந்திரிக்கட்டும். வல்லமை நாணயத்துக்கு உட்பட்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நீ உயர்த்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தரித்திரங்கள் ஒளிந்து போகட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, எதிர்காலத்து நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஹல்லேலூயா. அவன் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒசா போயிருக்கிற தேவ பிள்ளைகள், பெயிண்டிங் வேலை செய்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரை இன்னும் பல விதமான வேலை செய்கிற சேவ பிள்ளைகள், வீட்டு வேலைகள், காட்டு வேலைகள், இன்னும் ஆண்டவர் ஸ்கூல் வேலைகள், அவன் காலேஜ் வேலைகள், இப்படிப்பட்ட ஆண்டவரை வேலைகள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. பிரைவேட் கம்பெனிகளில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்தி ஆண்டவரே, நன்மை நாம் நிரப்பு ஆண்டவரே, விடுதலை நாம் நிரப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளை உண்டப்பா, இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை நாம் மாற்றுங்க. வியாதியோடு, பலவீனத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கேட்கப்பட்ட வசனத்தின்படியா என் ஆத்துமா நேசரை நான் காண வேண்டும், அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை சோதரிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு நாங்கள் காணப்பட தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், இந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை அவமைக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார்
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஐக்கியம் அரவணைப்பும் பாதுகாப்பும் நம்மளோடு கூடியிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் செபித்து எல்லா ஜெப விண்ணப்பங்களோடும் கேட்டதால் தேவனுடைய வசனத்தோடு மீண்டும் சதா காலங்களில் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து புகழ் கர்த்தர் யாவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.